சோனாலியில் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து 800 பெட்டையும் 200 சேவலும் இருக்குங்க. இந்த நாட்டுக்கோழியில் பார்த்தோன்னா 500 தாய்க்கோழியும் 80 சேவல் இருக்குங்க. பெருவிடை பார்த்தோன்னா மூக்கு வந்து வெட்டாமல் இருக்குங்க. வால் வந்து நல்லா நீளமாக இருக்கும். இது வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஒரு 3.5 மாதத்தில் வருங்க. அதே புறக்கடையில் வளர்க்கும் போது வந்து 4.5 மாதம் எடுத்துக்குங்க. 4.5 மாதத்தில் விற்பனைக்கு போயிருங்க. ஃபஸ்ட்டு வந்து மேரக்ஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் F1 சொட்டு மருந்தும் கொடுத்துட்டோங்க. நாளைக்கு பார்த்தோன்னா இது ஐபிடி கொடுக்க போகிறோங்க. இது இன்னும் எத்தனை நாளில் சேலுக்கு ரெடி ஆகுங்க? இது சேலுக்கு வந்து இன்னொரு 30 டேஸில் வந்து ரெடி ஆயிருங்க. நம்மளுக்கு வந்து 40 நாள் குஞ்சுகளாகவும் 60 நாள் குஞ்சுகளாகவும் சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. விஜய்குமார். சரிங்க, நம்ம பார்த்தீங்கன்னா தருமபுரி பக்கத்தில் இருக்க ஒரு கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோழி பண்ணை லொக்கேஷன் எங்கே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எத்தனை வெரைட்டியான கோழி பண்ணிகிட்டு இருக்குங்க? தருமபுரி மாவட்டத்தில் சின்னாகநல்லூர் கிராமத்தில் வந்து நம்ம பண்ண அமைஞ்சிருக்குங்க. நம்ம கிட்ட வந்து நாட்டுக்கோழி பெருவிடை ப்ளஸ் வந்து சோனாலி முட்டைக்காக வந்து சோனாலி வந்து இருக்குங்க. ஓகே, 2 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்கண்ணா. ஓகே, நிறைய வெரைட்டிஸ் வந்து தருமபுரி சுற்றுவட்டாரத்தில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக 2 வெரைட்டி மட்டும் பண்ணுறீங்க. ஆமாங்க. ஸோ எதனால் இது மட்டும் சோனாலி ப்ளஸ் பெருவிடை மட்டும் பண்ணுறீங்க? இது வந்து எப்பவுமே நஷ்டமாகாதுங்க. இது ரெண்டுமே வந்து லாபம் தரக்கூடியது. வாங்கிட்டு போறவங்களும் வந்து நஷ்டம் அடையாம நல்ல விதத்துல வந்து லாபம் ஈட்டக்கூடிய தொழிலா இருக்கும். அதனால வந்து நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோங்க. சரிங்க, பெருவிடை அப்படின்னா கறிக்கு, சோனாலி அப்படின்னா முட்டைக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க. சொல்லுங்க, இப்போ இந்த வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் முட்டைக்காகவும் கறிக்காகவும் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாங்க? எல்லா விவசாயிகளும் இதை சூஸ் பண்ணலாங்க. இன்டர்கிரேட் ஃபார்மிங் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் வந்து இல்லாதவங்க, இப்போ வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும், நம்ம வீட்டில் இருந்தே ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற யார் யார் யோசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த தொழில் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குங்க. சரிங்க, இப்போ கோழி வந்து நம்ம 2 விதமாக பிரிச்சுக்கலாம் எப்பவுமே. முட்டைக்கான கோழி, இன்னொன்று இறைச்சிக்கான கோழி. ஆமாங்க. இந்த 2 வெரைட்டி நீங்கள் பண்ணுறீங்க. சரி, சோனாலியை பொறுத்த வரைக்கும் தினசரி வருமானம் முட்டை அப்படின்றது ஒரு ரெகுலராக ஒரு பண்ணை வச்சிருக்காங்க அப்படின்னா தினசரி முட்டைக்காக சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ கறிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருவிடையை வந்து கறிக்கடையில் சேல் பண்ணலாம். ஸோ முட்டைக்காக வளர்க்கணும் அப்படின்றப்போ சோனாலியில் வந்து எவ்வளோ ஈல்டு எடுக்கலாங்க? 200 முதல் 240 முட்டை வந்து ஈல்டு எடுக்கலாங்க வருஷத்துக்கு. ஆமாங்க. முட்டைக்கான டிமாண்ட் வந்து நம்ம இந்தியாவில் வந்து முட்டைக்கான தேவைகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சத்தான முட்டையை கொடுக்கணும். பிராய்லர் முட்டை அல்லாத முட்டைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டையும் சோனாலி முட்டையும் பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. சரி, நம்ம பிராய்லரை விட இது வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் தரமாகவும் இருக்கும். வெளிமேச்சலில் இருக்கிறதுனால நம்ம ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றதுனால உடலுக்கும் ஹெல்த்தி, எந்த தீங்கும் இல்லாமல் இருக்குங்க. அதனால 40 வரைக்கும் எடுக்க பார்க்கலாம். ஆமாங்க. அதே வந்து நாட்டுக்கோழி பெரியவழியில் பார்த்தோன்னா 90 to 110 முட்டை தாங்க எடுக்க முடியும். சரி, இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றபடி வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து முட்டை தேவை வந்து இதை வச்சு பூர்த்தி பண்ணிக்கலாம். இது போக எஞ்சி இருக்கிறத வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு, சுற்றி வட்டாரம் டவுனில் இருக்கிறவங்களுக்கு, வில்லேஜஸ் எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட தேடி வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இப்போ டிமாண்ட் கிரியேட் ஆகிடுச்சிங்க. இது எடுத்து பண்ணும்போது வந்து ரொம்ப லாபகரமான தொழிலாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபீட் காஸ்ட் வந்து 3 ரூபா தான் ஆகும். அதே நம்ம முட்டை சேல் பண்ணும்போது 15 to 20 ரூபா அந்த ஏரியா பொறுத்து மாறுங்க. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கான தேவை அதிகமாக இருக்கு. கண்டிப்பாங்க. ஸோ அது வந்து சோனாலியால் மட்டும்தான் பூர்த்தி பண்ண முடியுன்ற நிலைமை வந்திருக்கு. ஸோ அப்படின்ற போது இன்னைக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்கு, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கு அப்படின்றீங்க. ஸோ இன்னைக்கு சராசரியாக ஒரு முட்டை என்ன ப்ரைஸ்க்கு எடுத்துக்கிறாங்க நம்ம கிட்ட? இப்போ முட்டை வந்து நம்ம சராசரியாக வந்து 15 ரூபா, 10 ரூபா to 15 நம்ம கிராமத்தில் அவ்வளோதாங்க போயிட்டு. ஹோல்சேல்னா 10 ரூபாவா? ஆமாங்க. அதே வந்து இது பண்ணும்போது வந்து ரீட்டைலிங் வந்து உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. ஸோ அதனால் முட்டைக்கோழி வளர்க்குறவங்க தாராளமாக சூஸ் பண்ணலாம் சோனாலியை. கண்டிப்பாங்க. சரி, இறைச்சிக்கான கோழி சொல்லியிருந்தீங்க பெருவிடை. ஆமாங்க. அதை பற்றி அப்படி சொல்லுங்களேன். இறைச்சிக்கான கோழி இப்போ வந்து எல்லாமே பிராய்லர் ஆகிடுச்சு. அதில் வந்து எந்த இதுவும் இல்லை, வெறும் வந்து சக்கை மாதிரி தான் அது. கண்டிப்பாக. அதே மாதிரி நாட்டுக்கோழியை வந்து
புறக்கடையில் வளர்க்கும் போது வந்து அது லேட்டாக தான் வளரும், இருந்தாலும் நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே உகந்ததுங்க. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் வந்து இது வந்து முழுக்க ஆர்கானிக்கில் வந்து நம்ம இப்போ வந்து நகர்ந்துட்டு இருக்கிறதுனால இன்ஆர்கானிக்கை விட்டு இப்போ ஆர்கானிக் எல்லாருமே மாறிட்டு வராங்க. ஓகே. ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாரும் வந்து இயற்கையாக வளர்கிறத வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து டிமாண்டு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து தொழில் வாய்ப்பும் இதில் நல்லபடியாக இருக்குது. சரிங்க. இப்போ இறைச்சிக்காக வளர்க்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் வந்து விற்பனை பண்ணி ஆகணும். கண்டிப்பாங்க. ஸோ இது வந்து விற்பனைக்கான அந்த மாதம் எத்தனை பிடிக்குங்க? இது வந்து கமர்ஷியலாக பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஒரு 3.5 மாதத்தில் வருங்க. அதே புறக்கடையில் வளர்க்கும் போது வந்து 4.5 மாதம் எடுத்துக்குங்க. 4.5 மாதத்தில் விற்பனை பண்ணலாம், விற்பனைக்கு போயிருங்க. ஓகே ஓகே. ஃபார்ம் டைப்பில் வந்து அந்த 3.5 மாதம் வளர்க்கணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 90 நாள் 100 நாளுக்குள்ள அப்படின்னும் போது வெயிட் என்ன வருங்க சராசரியா? சராசரியா 4 to 4.5 வந்துருங்க சேவல். பெட்டை வந்து 3 to 3.5 இந்த ரேஞ்சில் இருக்குங்க. அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரண்ட்டும் வச்சு பண்ணுறீங்க, ஸோ குஞ்சுகளாகவும் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா 40 நாள் குஞ்சுகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம், ப்ளஸ் வந்து 60 நாள் குஞ்சுகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பெருவுடைய குணாதிசயம் சொல்லுங்க அப்படியே. பெருவிட பார்த்தோன்னா மூக்கு வந்து வெட்டாமல் இருக்குங்க. சரிங்க. மூக்கு வெட்டி இருக்க மாட்டாங்க, மூக்கு உடைச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ரெக்கை வந்து நல்லா நீளமாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். சரி. வால் வந்து நல்லா நீளமாக இருக்கும், தூக்குவாலாக இருக்கும். தூக்குவால் கிடையாதுங்க, இது எல்லாமே விசிறிவால். விசிறிவால் டைப்பு தாங்க நம்மளுது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லோயிஸ்டாக இருக்கும். ஆமாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லோயிஸ்டாக தெரியுதுங்களா, இதுதாங்க ஒரிஜினல் பெருவோட. சரிங்க. இது எத்தனை மாதம்? அதே வரையும் கொண்டை வந்து மத்தி கொண்டையாக இருக்கும். சரிங்க. இது எத்தனை மாதம் கோழிங்க? இது வந்து 4 மாதத்துக்கு, இது 3.5 மாதத்துக்கு கோழிங்க. 3.5 மாதம். என்ன வெயிட் இருக்குங்க சராசரி? இது 1.5 கிலோ வருதுங்க. 1.5 கிலோ. 3 விற்பனைக்கான இது வந்துடுதுங்க, ஸ்டேஜ் வந்துடும். ஆமாங்க. சரிங்க. இது வந்து மாதத்துல 2 மாதம் வந்து வளர்ச்சி வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதனுடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதிகமாக இருக்கும். ஆமாங்க. ஸோ அதாவது 4-5 மாதம்லாம் போயிடுச்சுன்னா நல்லா வெயிட் வந்துருங்க. 5 மாதம்லாம் போனான்னா உங்களுக்கு 4 to 4.5 வந்துருங்க. 4.5 வந்துடும். ஆமாங்க. சேவல் வந்துடும். பெட்டை வந்து 3 to 3.5 வந்துடும். இது வந்து 10 நாள் குஞ்சுங்க. 10 நாள் வயசு, 10 நாள் ஆயிடுச்சு. நம்ம F1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேரக்ஸ் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் F1 சொட்டு மருந்தும் கொடுத்துட்டோங்க. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பார்த்தோன்னா இது ஐபிடி கொடுக்க போறோங்க. ஐபிடி? ஆமாங்க. ஓகே. இது இன்னும் எத்தனை நாள்ல சேலுக்கு ரெடி ஆகுங்க? இது சேலுக்கு வந்து இன்னொரு 30 டேஸ்ல வந்து ரெடி ஆயிருங்க. 30 டேஸ். 30 டேஸ்ல வந்து 30 டேஸ் மேல கொடுத்தீங்கன்னா ஆமாங்க மார்டாலிட்டி இருக்காது. மார்டாலிட்டி இருக்காது. நம்ம 30 டேஸ் கூட கொடுக்கறதுல ஒரு 40 டேஸ்ல வந்து நம்ம சேலுக்கு கொண்டு போறாங்க. 40 டேஸ் 60 டேஸ் 2 மாசத்து கோழி 40 நாள் கோழி தாங்க நம்ம சேலுக்கு கொண்டு போறோம். சரிங்க. ஸோ பெருவுடை வளர்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணலாம். இந்த வெரைட்டியை சூஸ் பண்ணால் நம்ம வந்து தொழிலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து ரொம்ப லாபகரமாகவே இருக்குங்க. லாபகரமாக கொண்டு போகலாம். கண்டிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம கிட்ட வந்து மல்டிப்ளே கலர்ஸ் இருக்குங்க. வெரைட்டி ஆப்ஸ் கலர் இருக்கு. காகம், மயில், செங்கருப்பு, சுத்தக்கருப்பு, அதுக்கப்புறம் பூதி, சாம்பல் பூதி, டை கருப்பு இருக்குங்க. எல்லாம் விசிறிவால் டைப்பு. இது எல்லாமே மத்தி கொண்டதாங்க. மத்து கொண்டதான். ஓகே. எல்லா வெரைட்டிலையும் இருக்கு. எல்லா வெரைட்டிலும் இருக்குங்க. சரிங்க. நம்மளது வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரான வேக்சின் வந்து போட்டுருவாங்க. ஓகே. நாள் வந்து மேரக்ஸ் இன்ஜெக்ஷன், மேரக்ஸ் நோய் வராமல் இருக்கிறது தடுப்பு மருந்து வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துட்டு வரோம். F1 வந்து ஃபர்ஸ்ட் 7 நாளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாரத்தில் வந்து F1 சொட்டு மருந்து வந்து கண்ணில் வந்து டிராப்ஸாக கொடுத்துட்றாங்க. சரி. 14வது நாள் ஐபிடி வந்து சொட்டு மருந்தாக கொடுத்துட்றோம். அதே மாதிரி வந்து 21வது நாள் லசோட்டா கொடுத்துட்றோம். 38வது நாள் பார்த்தீங்கன்னா பவுல் பாக்ஸ். நம்மக்கிட்ட வந்து வேக்சின்ஸும் வந்து ப்ராப்பராக கொடுத்துறதுனால உங்ககிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த வேக்சினும் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து சளி மருந்தும் நம்ம கொடுத்துட்றோமுங்க. சரி. இதனால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எந்த நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்காதுங்க. நம்ம கோழியை எட்டு போனோம், அதை குஞ்சுகளாக வாங்கிட்டு போனால் இழப்பு இருக்காது. இன்னொன்று வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம சிக்ஸ். சரிங்க. இப்போ நம்ம வந்து எத்தனை பேரண்ட் வச்சு கோழிங்களை உற்பத்தி பண்ணி குஞ்சு எடுக்கிறோங்க? சோனாலியில் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட வந்து 800 பெட்டையும் 200 சேவலும் இருக்குங்க. சரிங்க. அதே மாதிரி வந்து நாட்டுக்கோழியில் பார்த்தோன்னா 500 தாய்க்கோழியும் 80 சேவல் இருக்குங்க, கட்டுத்தர சேவல். சரி. ஸோ இதை வச்சு நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம பின்னாடி பார்க்கறது பார்த்தீங்கன்னா குஞ்சுகளுக்கான ஷெட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஆமாங்க. ஸோ இங்கே என்னென்ன சிக்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை நேரடியாக பார்த்துடலாமா? கண்டிப்பாக வாங்க பார்க்கலாம். இது பார்த்தோன்னா
40 நாள் குஞ்சு சோனாலிங்க. சோனாலி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்தனை வேக்சின் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க? இது மூணு வேக்சின் ப்ளஸ் 2 இன்ஜெக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. மேராக்ஸ் இன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே போட்டுருவோம். சரி. அதுக்கப்புறம் F1 ஃபர்ஸ்ட் 7வது நாள் F1, IBD 14வது நாள், 21வது நாள் லசோட்டா, இந்த மாதிரி கொடுத்துட்டோம். அப்புறம் பவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷனும் போட்டாச்சு. அதாவது புதுசாக வளர்க்குறவங்களுக்கு ஏற்ற ஸ்டேஜில் இருக்குது. ஏற்ற ஸ்டேஜில் இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு எந்த வேக்சினும் கொடுக்க வேண்டியதில்லை. நாமளே ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டோம். தரமாகவும் இருக்குங்க. நம்ம குஞ்சு வந்து எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். சரிங்க. இப்போ முட்டைக்காக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் அதிகமாக விரும்புவாங்க. கண்டிப்பாங்க. ஸோ நம்மகிட்ட பிரித்து வாங்கிக்கலாமா எப்படிங்க? கண்டிப்பாக பிரித்து வாங்கிக்கலாங்க. மேல் வேணுன்றவங்களுக்கு மேலும், ஃபீமேல் வேணுன்றவங்களுக்கு ஃபீமேலும் கொடுத்துருவாங்க. ஒரு இதுக்கு வந்து பார்த்தோன்னா 5 பெட்டைக்கு ஒரு சேவல் போட்டால் போதுமானுங்க. நம்ம எக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக வரும். ஸோ அது 5 பெட்டைக்கு ஒன்று போட்டால் குவாலிட்டியாக வரும். எக்ஸ் வந்து 10 பெட்டைக்கு ஒரு சேவல் போடுறாங்களேங்க. அந்த மாதிரி போடும்போது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறையுங்க. எக்கோட குவாலிட்டி குறையும், அதனுடைய கருத்தன்மை எல்லாமே குறையும். அதனால நீங்க ஹெல்த்தியா இருக்கும். அதனால வந்து 5:1 வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா 40 நாள் சிக்ஸ் பார்க்குறோம். ஸோ இதில் எத்தனை இருக்குங்க கோழி? இதில் பார்த்தோன்னா நம்ம கிட்ட 2500 கோழி இருக்குங்க. 2500. ஆமாங்க. இப்போ கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குங்க. நீங்க வந்தானா புக் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம். நேரடியாக பண்ணையில் வேணும்னாலும் வந்து விசிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாங்க. நீங்க ஃபோன் பண்ணி புக் பண்ணாலும் டெலிவரி பண்ணிடலாம். அதாவது நேரடியாக வந்து கோழி வளர்ப்பு பற்றி ஐடியாவும் உங்ககிட்ட கேட்டுக்கலாம். கண்டிப்பா. டேரெக்டாக குஞ்சுகளும் வாங்கிக்கலாம், இல்லை ஃபோனில் விஷயம் தெரிஞ்சவங்க டேரெக்டாக வாங்கிக்கலாம். ஆமாங்க. சார் மினிமம் டெலிவரினா எப்படி எவ்வளோ பண்ணுறீங்க? மினிமம் வந்து 50ங்க. 200க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து நேரடியாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றாங்க. வீட்டிலே வந்து நம்ம எடுத்துன்னு வந்து கொடுத்துருவோம். ஹோம் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஓகே. 50 குஞ்சுக்கு அப்படின்னா பஸ் ட்ரெயினில் போட்டுருவீங்க? ஆமாங்க. 50 கோழி என்னும்போது பஸ் ட்ரெயின் மூலம் போட்டுருவோம். சரிங்க. இப்போ 40 நாள் சிக்ஸ் பார்க்குறோம். ஆமாங்க. ஸோ இது போக வேற என்ன ஸ்டேஜில் நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு சோனாலி இருக்குங்க? சோனாலி வந்து இதுக்கு போக வந்து நம்மளது வந்து இது இருக்கு, முட்டை ஸ்டேஜ்லயும் இருக்கு. ஆமாங்க. 3 மாசத்துக்கு கோழி, 2 மாசத்துக்கு இது, இந்த மாதிரி வந்து வெரைட்டி இதுல வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஓகே. 1 கிலோ சைஸ் வரும், 1 கிலோ 1.5 கிலோ சைஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்க. அந்த டேவோல்லாம் ஒரு சிலர் கேட்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா? கண்டிப்பா அவைலபிளா இருக்குங்க. ஸோ வளர்க்க தெரிஞ்சா அதுவும் வாங்கிட்டு போய் வளர்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது ப்ரிப்பேர் பண்றதுல, ஏன்னா நிறைய வந்து அவங்க கிட்ட எடுத்து போய் சரியான இதுல வந்து ப்ரூடிங் பண்ணணும். கொஞ்சம் அந்த பாதுகாப்பு இது வந்து அம்சம் அதிகமா இருக்கும். சரியா பார்த்துக்கிட்டா தான் இது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது வந்து இழப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால புதுசா பண்றவங்களுக்கு அது ரெஃபர் பண்றது இல்லைங்க. ஓகே. 40 நாள் கோழியாகவும் 60 நாள் கோழியாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது அனுபவம் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் கொஞ்சம் கொடுப்பீங்க? கண்டிப்பாங்க. சரிங்க. ஸோ அதாவது சோனாலியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயும் எந்த நேரத்துலையும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க. ஓகே. ஃபோன் பண்ணிட்டு வரலாம். புக்கிங்கும் பண்ணிக்கலாம். புக்கிங் பண்ண இது அடுத்த நாள் 2 நாள்ல வந்து, 1 நாள் 2 நாள்ல வந்து டெலிவரி கிடைக்கும். சரிங்க. சோனாலியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் பேசிட்டோம். அதாவது முட்டைக்காக அப்படின்னா தாராளமா பெஸ்ட். இறைச்சிக்கும் பயன்படுத்தலாம், முட்டைக்காகவும் பயன்படுத்தலாம். இல்லத்தரசி கூட வீடுகளிலே வளர்க்கலாம். கண்டிப்பாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா பெருவடை, சோனாலி 2 விதமான கோழிகளை எங்கிட்ட காட்டியிருந்தீங்க. ஸோ இறைச்சிக்காகவும் முட்டைக்காகவும் என்ன மாதிரியான வெரைட்டி போகலாம் அப்படின்றத ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. அதாவது கோழி குஞ்சு எடுக்கிறவங்க கூட இழப்பு இல்லாமல் எந்த அளவுக்கு வாங்கிட்டு போய் வளர்க்க முடியும் அப்படின்றதுக்காக முறையான தடுப்பூசி போட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பராமரிக்கணும் அந்த 40 நாளில் அப்படின்றத முறையாக எங்களுக்கு காட்டியிருந்தீங்க. ஸோ குஞ்சுகள் வாங்கிட்டு போகிறவங்களும் இழப்பு இல்லாமல் எப்படி வளர்க்கலாம், முட்டைக்காக என்ன மாதிரியான கோழிக்கு போகலாம், இறைச்சிக்காக என்ன மாதிரியான கோழி போகலான்னு சொல்லிட்டு 2 விதமான கோழிகளை வந்து தெளிவாக வளர்த்துட்டு இருந்தீங்க. இவ்வளோ வீடியோலையும் அதை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி கோழி வாங்கணும், இல்லை புதுசாக வியாபாரம் பண்ணணும், இல்லை தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணலாம், எந்தெந்த டைமில் கால் பண்ணலாம், எத்தனை குஞ்சுகள்லாம் டெலிவரி அவைலபிளுங்க? நம்ம எல்லா டைம்லும் அவைலபிளாக இருக்குங்க. நம்மளுக்கு வந்து எந்த டைம்லையும் வந்து ஃபோன் பண்ணலாம். அதாவது வந்து மார்னிங் 5 மணிலேருந்து நைட் 10 மணி இந்த இதில். அதுக்கு மேலே இது பண்ணோன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. நம்மளது வந்து 40 நாள் குஞ்சுகளாகவும் 60 நாள் குஞ்சுகளாகவும் சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே. மினிமம் எவ்வளோனா உங்களை கூப்பிடலாங்க? மினிமம் 50ங்க. இது 200க்கு மேலே இருந்தால் நம்ம நேரடியாக டெலிவரி பண்ணிடுறோங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ஸோ அதிகப்படியான கோழிகள் வளர்க்காம செலக்டிவாக முட்டை கோழி, இறைச்சி கோழி மட்டும் 2மே வளர்த்துட்டு புதுசாக தொழில் தொடங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க.